மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது சரினா 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும், அமலோற்பவ மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், லூர்துஸ் தொலைக்காட்சி CBSE பள்ளி நன்றி பள்ளியாகவும், வில்லியனூர் தூய இதய மரியன்னை பெண்கள் உயர்நிலை பள்ளி மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வினை நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டியும், தீப ஒளி பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டியும், இந்தோஷா மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், சென்ட் பேட்ரிக் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், க்ளூனி மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்விலை நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், ஹென்றி ஸ்ரீஃபாட் நன்றிபடியாகவும், யார்மணியாத ஆன்மாக்களின் ஆண்மையை பாய்ச்சதற்காகவும், அபிநயா 10ஆம் வகுப்பு தேர்வுகளை நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், ஸ்வீட்டி ஸ்ருதி வினைத் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், அனைத்து வியாதிகாரர்களும் உடல்நல வேண்டியும், சபிஷா மேரி 10ஆம் வகுப்பு தேர்வுகளை வெற்றி பெற வேண்டியும், ஸ்டீஃபன் மரியோ 10ஆம் வகுப்பு தேர்வுகளை வெற்றி பெற வேண்டியும், ஆலன் ரோஷி 10ஆம் வகுப்பு தேர்வுகளை வெற்றி பெற வேண்டியும், குழந்தை அந்தவான் ஆண்மையை பாய்ச்சதற்காகவும், ஜெயின் சஞ்சீவினி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஃபெலிக்ஸ் இருதயராஜ் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டியும், விழுப்புரம் சென்ட் சேவியர் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டியும், சிஸ்டர் ஓனேரின் அறுவை சிகிச்சை பாதுகாப்பாக நடைபெற வேண்டியும், உடல்நல வேண்டியும், கிளேர் லோர்து மேரி ஆண்மையை பற்றிற்காகவும், மரியம் சௌமினி குடும்ப நலன் வேண்டியும், வயோலா லூர்தாஸ் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், செல்வம் குடும்பத்தின கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், மூர்த்தி கருத்துக்கு நிறைவேற வேண்டியும், பிரியன் டேனி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், திவாகர் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், நிஷி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அரியூர் அரசு மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஜோசப் தியோதனியை 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஸ்ரீராம் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், கெவின்ராஜ் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், விஜய் பிரபு செல்வராணி மகன் ஜோசே வாலண்டைன் பிறந்தநாள் நன்றி பலியாக உடல்நல வேண்டியும், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அத்தனை மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஜெரோம் ஜோ 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், செல்வமாதா மற்றும் யாரும் முடியாத ஆன்மாக்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும், சந்தோஷ் அரவிந்தன் தீனதயாளன் சந்துரு லூகாஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், சிஸ்டர் ஒனேரின் மேரி உடல்நல வேண்டியும், அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், மேலும் அங்கே கூடியிருக்கிற நம்முடைய பங்கிலிருந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் எழுதின அத்தனை மாணவ மாணவிகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து கருப்படுத்தி வழிநடத்தபடியாக திருப்பலியில் ஒருக்கமாக ஜெபிப்போம். தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருத்தப்படுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெனில் சிதறையாலும் சொல்லாலும் செயலாலும் என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தவரையாலே வாழ்த்துதல் பிரியர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாமல் இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, உம்மை நோக்கி எடுப்பும் எங்கள் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். முழுமையான வாழ்வை விரும்பும் நாங்கள் பல்வேறு தவ முயற்சிகளால் எங்கள் உடலை ஒடுக்குகிறோம். இவை போன்ற நற்செயல்களால் நாங்கள் உள்ளத்திலும் திருந்தி புத்துயிர் பெற செய்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடையை உடைத்துக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடையை உடைத்துக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளை தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, திருந்தாத, பொருந்தாத, வருந்தாத ஒரு வாழ்க்கையை விடுத்து திருந்தி வருந்தி பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கின்றதுதான் இந்த தவக்காலம். இந்த ஒரு செய்தியை தான் நீங்களும் நானும் இந்த 40 நாட்களாக கடைபிடித்து வருகிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய முதல் வாசகமானது யோனாவின் புத்தகத்திலிருந்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நினிவே நகர மக்களுக்கு கடவுளின் செய்தியை இந்த யோனா சென்று அறிவிக்கிறார். அவர்கள் திருந்த வேண்டும், திரும்பி இறைவனிடம் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட அரசன் முதல் ஏன் விலங்குகள் கூட சாக்குடை அடிந்து தவம் இருந்து நோன்பிருந்து இறைவனிடம் திரும்பி வர முயற்சி செய்கிறார்கள். அன்பார்ந்த மக்களே, இந்த மக்கள் இறைவனோடு உறவு கொள்ள மிகப்பெரிய ஒரு கருவியாக இருந்தது அவர்களுடைய தவமும் நோன்பும் தான். பொதுவாக தவக்காலம் என்றாலே 3 விதமான பண்புகளை, 3 விதமான கருத்துக்களை நாம் சிந்திப்போம். ஜபம், தவம், தானம் ஆகிய 3 கருத்துக்களை. இந்த 3இல் இந்த தவத்தை, இந்த நோன்பை இந்த நினிவே நகர மக்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி இறைவனிடத்தில் தங்களையே ஒப்புவித்தார்கள். இறைவனிடத்தில் தாங்கள் திரும்பி வந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நினைவே நகர மக்களை போல இந்த தவத்தை, இந்த நோன்பை, ஒருவேளை அல்லது 2 வேளை உணவை தவிர்ப்பதை ஒரு கருவியாக கொண்டால் நாம் இறைவனிடம் திரும்பி வர முடியும். இப்படிப்பட்ட தவத்தை தான், இப்படிப்பட்ட நோன்பை தான் இறைவன் நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த தவ காலத்தில் நாம் அரிய பெரிய பல மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும், மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த இறை வார்த்தையின் வழியாக இறைவன் கொடுக்கிற ஒரே ஒரு சாதாரண ஒரு செய்தி என்னவென்றால், தவம், நோன்பு இவற்றை கடைபிடிப்போம். இவற்றின் வழியாக நாம் இறைவனிடம் திரும்பி வருவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். உமது அடிமை இறைவா
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை உமது திருப்பெயரின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு நேர்ந்தெடுக்கின்றோம். இவற்றை மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி முடிவில்லா வாழ்வுக்கு அருமருந்தாகிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனத்தை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி சொல்லுவதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என விடாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் வெப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் என்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக என்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையில் நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை ஏறெடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. அவருடைய கருத்துக்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தும் நீதாமையை பூர்த்தி செய்யும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை இன்று எழுதியிருக்கின்ற அத்தனை மாணவிகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்துள்ள ஆண்டவரே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துள்ள ஆண்டவரே. படித்தது அனைத்தையும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஞாபக சக்தியை கொடுத்துள்ள ஆண்டவரே. தேர்வு எழுதுகின்ற இடத்தையும் தேர்வு எழுதுகின்ற தாளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களோடு நீதாமை வாசம் செய்யும்படியாக கரங்களை பிடித்து எழுதும்படியாக தாழ்மையாய் வேண்டுகிறோம். மேலும் அங்க இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருமாத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீரேமுடைய வல்லமையில கரத்தினால் தொட்டு அவர்களுக்கு இருக்கின்ற உடல் நோய் இருந்து உள்ள நோய் இருந்து விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் தரும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அப்போஸ்தலர், உலகளை புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விளையத்தோடமை கொண்டு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என அப்போஸ்தலர்களுக்கு அடைந்தேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் மறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமலே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமலே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமலே எங்களுக்கு சமாதானத்தை தந்திரணும். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்து திருந்தி வருந்தி பொருத்தமான வாழ்க்கை வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள்.
தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வாக்கு அறிவிக்கப்பட, உம்நலம் நல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பிய இந்த அருள்நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு தவறாது நீர் வழங்கும் இந்த திருவிருந்திலே உமது திருமகனேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இதனால் நாங்கள் புத்துயிர் பெற்று அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் நாளும் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே, தேவனை உலகுக்கு
இப்படி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் உச்சப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும். எங்களுக்கு தீமை செய்திருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீமிழந்தை இறைச்சிருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சுவேஸ்வரி மாதாவே, பாவினார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அவர் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருதயமே, இயேசுவே இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் லட்சுமியுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென். மரியே வாழ்க.